பெரியார் விருது வாங்கினால் பெரியார் மாடல் பகுத்தறிவுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும் என்பது தெரியுமா? விரிவாக பார்ப்போம் இந்த காணொளியில். வருடா வருடம் தீக்கவினர் பெரியார் விருது வழங்குவார்கள். விருது வாங்கியவர்களின் திறமைக்கு தான் விருது வழங்கப்பட்டாலும். எக்காலத்திலும் அவர்கள் திராவிடத்தையோ ஈவே ராமசாமியையோ கி வீரமணியையோ விமர்சிக்கக் கூடாது. விமர்சித்தால் ராம சாமி யாடிவிடுவார்கள். அதனால் விருது வாங்கும் கலைஞர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இவர்களிடம் விருது வாங்கிவிட்டால் வாங்கியவர்கள் அடிமைகளா? இவர்களின் போலி பகுத்தறிவுக்கு ஆமாஞ் சாமி போட்டு கொண்டே இருக்க வேண்டுமா? தீக்க பேர்வழிகள் அதைத் தான் எதிர்பார்க்கிறார்கள். எதிர்பார்ப்பு மாறுகையில் விமர்சிக்கப்படுகிறார்கள். இப்படி தான் பொறந்த வீடா புகுந்த வீடா ஒன்னா இருக்க கத்துக்கணும். விரலுக்கேத்த வீக்கம் போன்ற படங்களை இயக்கிய வி சேகரை விமர்சித்தார்கள். ஒரு முறை மருத்துவர் ராமதாசு உட்பட பலர் கலந்து கொண்ட பாமக கூட்டத்தில். இயக்குனர் வி சேகர் பேசியது ஒவ்வொரு மனிதனுக்கும் அரசியல் தேவை. அதனால்தான் சினிமாக்காரனான நான் அரசியல் மேடைக்கு வந்திருக்கிறேன். சூழ்ச்சி அரசியல் தமிழனை பயந்தாங்கொள்ளி ஆக்கிவிட்டது. அதன் சூத்திரதாரி பெரியார். அவர் சிந்தனாவாதி தான். ஆனால் அது தமிழர்களுக்கு பயன்பட்டதா? சாதிகள் ஒழிஞ்சதா? அவர் மாதிரியானவர்கள் பேச்சை கேட்டு திராவிட மாயை இல் நாம அடிமையானது தான் மிச்சம். திராவிடக் கழகங்கள் தான் தமிழனை அரசியலில் பின்னுக்கு தள்ளியது. ஆரியம் பேசுறது பார்ப்பனியத்தை அழிக்கக்கூடியது. ஆனால் திராவிடம் நம்மையே அழிக்கக்கூடியது என்றார். வி சேகருக்கு பெரியார் விருது கொடுத்த தீக்க ஆசாமிகள் இந்த பேச்சை கேட்டுக்கொண்டு சும்மா இருப்பார்களா? ஒப்பாரி வைத்தார்கள் விடுதலையில். தமிழனை பயந்தாங்கொள்ளியாக ஆக்கியது பெரியார் தானாம். ஒரு சினிமா இயக்குனர் வீரமாக பேசி இருக்கிறார். பெரியார் திடலுக்கு வந்து பெரியார் விருது பெற்றபோது. பரிதாபம் அவர் புத்தி எங்கே மேயப்போனது என்று தெரியவில்லை. இப்படி பேசிய அந்த இயக்குனரை தமிழ் உணர்வு படைத்தவர் என்று பாராட்டுகிறார் மருத்துவர் இராமதாசு என்றால். இவரை அடையாளங் காண்பது எளிதாகிவிட்டது என எழுதி உள்ளார் கவிஞர் கலி பூங்குன்றன். ஜூன் 30 2012 விடுதலை ஞாயிறுமலர். தனக்கு சரியென பட்டதை பேசுகிறார் வி சேகர். அதற்கு பெரியார் விருது வாங்கியபோது புத்தி எங்கே மேய போய் இருந்தது என நவநாகரீகமாக கேட்கிறார்கள். காங்கிரசிலிருந்த போது ஈவே ராமசாமியின் பகுத்தறிவு புத்தி எங்கே மேய போய் இருந்தது என நாம் கேட்கலாமா? மனிதன் என்பவன் சிந்தித்து கொண்டே இருப்பவன். நேற்று வரை சரியாக தெரிந்தது இன்று தவறாக தெரிகிறது. நேற்று சொன்னது சரியோ தவறோ அதையே கட்டி கொண்டு அழ வேண்டுமா? ஈவே ராமசாமி கள் கிடைக்கிறது என்று 500 தென்னை மரங்களை வெட்டியதும் தெரியும். அந்த ஈவே ராமசாமி காலம் முழுக்க கள் ஒழிப்பை தான் கொண்டு இருந்தாரா? இல்லையே. குடிப்பது தவறில்லை. கள் குடிச்சு செத்தவங்க எவ்வளவு பேர் சொல்லுங்களேன். நான் குடிக்கிறதில்லை. எப்படியோ அந்த பழக்கம் எனக்கு ஏற்படாமே இருந்திருக்கு. ஆனால் நண்பர்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறேன். கள்ளுக்கடை எல்லாம் மூடி இருந்தாங்க. அப்போ குடிக்காம இருந்தாங்களா? குடிச்சுகிட்டு தான் இருந்தாங்க. சனங்கள் சோம்பேறியாய் ஆனதற்கு காரணமே மது ஒழிப்பு தான். கூலி உயர காரணம் இதுதான். ஒருத்தரும் அப்போ குடியை தடுக்கல்லே. வருமானம் குறைஞ்சதுதான் மிச்சம். திருட்டுத்தனமாக குடிச்சாங்க. திருட்டு போறதைத்தான் நான் சொல்லுவேன். பிடித்து கொடுக்கிறது என் வேலையில சினிமாவுக்கு போறதை விட இது நல்லது தான். என டாஸ்மாக் விளம்பர தூதுவரை போல் பேசவில்லையா? பெரியார் ஈவேராவின் சிந்தனைகள் தொகுதி 2 பக்கம் 1227. பதிப்பாசிரியர் வே. ஆனைமுத்து. ஆக மனிதன் இவ்வண்ணம் மாறிக் கொண்டே வருகிறான். இத்தகைய அசிங்கமான முரண்பாட்டை நாம் விமர்சித்தால். அதன் உண்மைத்தன்மையை பார்க்க வேண்டும் என்கிற அறிவே இல்லாமல் அவனை கேவலமாக விமர்சிப்பது ஈவே ராவாதிகளின் வேலை. இப்படி தான் நம்மையும் விமர்சிக்கிறார்கள். அதுவும் எப்படி? நீ சூத்திரன் என்பதை மறந்துவிடாதே என்று ஞாபகம் ஊட்டிக்கொண்டே. மலம் எடுப்பவர்களுக்கு அதன் வாடை மறத்து விட்டது போல. ஆயிரம் ஆண்டு காலமாக சூத்திர இழிவில் மூழ்கிக் கிடந்தவர்களுக்கு அந்த இழிவு என்பது ருசியாகக் கூட இருக்கும்.
என்கிறார்கள். பாருங்கள் என்ன ஒரு கேவலமான புத்தியுடன் விமர்சிக்கிறார்கள். யார் இப்படி விமர்சிக்கப்பட்டார். இயக்குனர் பாரதிராஜா தான் தீக்க ஆசாமிகளால் இங்கனம் விமர்சிக்கப்பட்டார். ஆனந்த விகடன் இதழில் நவம்பர் 14 2012 பாரதிராஜா கூறியது. வைகோ ஒரு அற்புதமான பேச்சாளி, இலக்கியவாதி, அறிவாளி. அவர்கிட்ட நான் கேக்கறது ஒன்னே ஒண்ணுதான். திராவிடம். திராவிடம்னு பேசி தமிழ்நாட்டை அழிச்சது போதும். ஒரு தமிழனா மாறுங்க. திராவிடம்னா அதை திருவனந்தபுரத்துலயோ பெங்களூருலயோ ஹைதராபாத்லயோ நின்னு பேச வேண்டியது தானே. இதுக்கு தமிழ் நாட்டுல மட்டும் பேசுறீங்க. எவனாவது ஒரு தமிழன் மற்ற மாநிலங்கள் எதையாவது ஆள முடியுமா. தமிழ்நாட்டை தமிழன் தான்யா ஆள்னும். நான் திராவிடத்துக்கு எதிரி தான். எனக்கு தமிழன் தான் முக்கியம் என்றார். இது போதாதா தீக்க ஆசாமிகள் போங்க. அதற்கு தான் பாரதிராஜாவை விமர்சிக்கையில் இப்படி கூறினார்கள். மலம் எடுப்பவர்களுக்கு அதன் வாடை மறத்து விட்டது போல. ஆயிரம் ஆண்டு காலமாக சூத்திர இழிவில் மூழ்கிக் கிடந்தவர்களுக்கு அந்த இழிவு என்பது ருசியாக கூட இருக்கும். மேலும் புரட்சி இயக்குனர் என்று திராவிடர் கழகத்தால் புரட்சி கவிஞர் விழாவில் பட்டம் அளிக்கப்பட்ட பாரதிராஜா என்றார்கள் அந்த கட்டுரையில். 17 நவம்பர் 12 விடுதலை ஞாயிறு மலர். உங்களுக்கு புரட்சி இயக்குனர் என்ற பட்டமெல்லாம் நாங்கள் தான் கொடுத்தோம். வேதம் புதிது திரைப்படத்தை பார்ப்பனர்கள் எதிர்த்தபோது உங்கள் பக்கம் இருந்தோம் என்று வேறு சொல்லி காட்டுகிறார்கள் அந்த கட்டுரையில். சரி அவர்கள் அப்படி சொல்லி காட்டுவதன் நோக்கம் தான் என்ன. எக்காலத்திலும் திராவிட பித்தலாட்டத்தை விமர்சிக்காமல் விசுவாசமாய் இரு என்கிற ஆண்டை புத்தியின்றி வேறென்ன. ஈ.வே. ராமசாமியே அந்த விசுவாசத்தை எதிர்பார்த்தவர் தானே. நாம் எவ்வளவோ செய்தோம். அப்படி இருந்தும் பிராமணர்கள் தேவலை சாதி இந்துக்களால்தான் எங்களுக்கு தொல்லை. என்று ஆதித்திராவிடர்கள் கூறுகிறார்கள். இது நன்றியற்ற பேச்சு. என்றாரே. விடுதலை செப்டம்பர் 21 1956 ஆக தலைவன் வழியில் தொண்டர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதனால் பெரியார் விருது வாங்கும் திரைப்பட கலைஞர்கள் சூதானமாக இருப்பது நல்லது. தீக்க ஆசாமிகளின் பகுத்தறிவு குண்டு வைப்பவனை விமர்சிப்பதிலிருந்து. பாலியல் வன்கொடுமையை சாடுவதுவரை குற்றவாளியின் சாதி மதம் பார்க்க தவறாது. அது தான் அவர்கள் பகுத்தறிவு யோக்கியதை. அதைப் பார்த்து என்னடா பெரியார் பெரியார் என்கிறீர்கள். உங்களின் பகுத்தறிவோ இவ்வளவு சின்னதனமாய் உள்ளதே என்று தப்பி தவறி வாய் திறந்து விடாதீர்கள். வாய் திறந்தால் விருது கொடுத்ததை சொல்லி சொல்லி காட்டுவார்கள். உங்கள் சுயமரியாதையை நோண்டி நோண்டி பார்ப்பார்கள். தீக்க பேர்வழிகளின் போலி பகுத்தறிவை சாடும் மனம் உள்ளோர் பெரியார் விருது வாங்காதீர்கள்.